கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குது. அண்ட் இந்த ஆக்ஷன்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைஸ், நிறைய சர்ப்ரைசிங் பைஸ் அண்ட் நிறைய விஷயங்கள், ஷாக்கிங்கான அன்சோல்டான நிறைய பிளேயர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் இருக்குது. அண்ட் இந்த ஆக்ஷன்ல சுற்றி இருக்கிற சில கேள்விகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். அண்ட் அதுல கிரிக்கெட் அனலிஸ்ட் கிருபாகரன் அண்ட் சரவணன் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் டு ஷோ ரெண்டு பேருக்கும். அண்ட் நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்குது. அதுல நம்பர் 1, 25.2 crores ஃபார் கேமரூன் கிரீன். ஒரு பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு மினி ஆக்ஷன்ல, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பை. அண்ட் கிருபாகரன் இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மும்பை இந்தியன்ஸ் ரசிகராகவும் கேமரூன் கிரீனை பத்தி அதிகம் தெரிஞ்ச ஒரு பிளேயரா இருக்காரு. அண்ட் சரவணன் ஆன் தி அதர் ஹேண்ட் சிஎஸ்கே லைட்டா மிஸ் அவுட் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் நான் கிருபாகரன் இருந்து ஆரம்பிக்கிறேன். எப்படி பாக்குறீங்க 25.2 crores? எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அவ்வளவு பர்ஸ் அமௌண்டோட அவங்க போகும்போதே போத் சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் ரெண்டு பேருக்கு நடுவில் தான் ஒரு ஃபைட்டிங் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நீங்க என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க கேமரூன் கிரீன் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தாருன்னு. ஸோ பிளேயர்ஸ் சொல்லி போட்டு ஆரம்பிச்சது மும்பை இந்தியன்ஸ் தான். 2.75 crore இருந்தாலும் 2 crore நாங்க தூக்கும். ஆக்சுவலா 2.6 முடிவு போனாங்கன்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் பர்ஸ் இல்லாம தான் வெளியே போனாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும் எடுக்க முடியாதுன்னு. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், கேகேஆருக்கு ஒரு நல்ல பை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது, ஓப்பனிங் ஒரு ஸ்பாட் தேவைப்பட்டுச்சு, அதே மாதிரி பினிஷிங் ரோட்ல ஒரு ஸ்பாட் தேவைப்பட்டுச்சு, அண்ட் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் அந்த ஸ்பாட்டுமே அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அவருனால இந்த மூணு ஸ்பாட்ல ஒரு 2 இடத்த ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். இந்த இடத்துல அவருனால அந்த டாப் ஆர்டர்லயும் ஆட முடியும். டாப் 3ல அவங்களுக்கு 2 பிளேயர்ஸ் தேவைப்பட்டுச்சு. சுனில் நாராயண் மட்டும் தான் ஓப்பனிங் அப்படிங்கும் போது அங்க ஒரு ஸ்பாட் நம்பர் 3லயோ இல்ல ஓப்பனிங்லயோ தேவைப்பட்டுச்சு. ஸோ அங்கேயுமே அவர் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி மிடில் ஆர்டர்ஸ்லயே அவர் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலிங் கேப் அதுவுமே அவருக்கு ஃபில் ஆயிடுச்சு அந்த கேகேஆர்ல. ஸோ அப்படிங்கும் போது அந்த ஒரு பேலன்ஸை கொடுக்குறாரு. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிளேயர் இந்த ஆப்ஷன்ல அப்படிங்கும் போது கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்ல ஒரு நல்ல பை. ஸோ ஸ்குவாடுக்கு ஒரு நல்ல டெப்த் அண்ட் நல்ல பேலன்ஸும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. சோ எஸ், சிஎஸ்கேக்கு வந்து ஒரு காஸ்ட்லி மிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த பொசிஷன்ல அவங்களுக்கு தேவைப்படல. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே சூப்பரா வாங்கி ஃபில் பண்ணிட்டாங்க. சோ கேகேஆருக்கு தான் இது தேவையான பை மாதிரி நான் பாக்குறேன். சோ ஒரு நல்ல பை. ஓகே, ரைட், குட். அண்ட் நெக்ஸ்ட் அதே நான் சரௌண்டிங் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இது எந்த மாதிரியான ஒரு இதா இருக்கு? ஏன்னா கோயிங் இன்டு தி ஆப்ஷன் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, கேமரூன் கிரீன் டெஃபினட்டா சிஎஸ்கேக்கு போயிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அவங்களுக்கு டெஃபினட்டா கேகேஆர் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறமும் 25 கோடி வரைக்கும் போக ரெடியா இருந்த சிஎஸ்கேக்கு கிடைக்காததை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, கிருபாகரன் ப்ரோ சொன்ன மாதிரி தான். நமக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிரீனுக்கான நெசசிட்டி இங்க இல்ல. கிரீன் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து சிஎஸ்கேக்கான மிக்ஸ்அப்ல இப்ப தேவையில்லைன்ற ஆஸ்பெக்ட்ல இருக்கிறப்போ அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்ததே வந்து கொஞ்சம் பிரைஸ் அமௌண்ட் ஏற்றி விட்டு, ஸோ கேகேஆரோட பர்ஸ் அமௌண்ட் குறைக்கிறது தான் மெயின் ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கும். பையிங் கிரீன் ஓவர் அந்த ப்ராசஸ்ல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கேகேஆர் கீழே தள்ளுறது மட்டும்தான் ஒரே ஒரு இதுவாக இருந்திருக்கும். அண்ட் அதான் ஹீஸ் அ கிரேட் பிளேயர். அண்ட் வந்து மெயினாக இந்த ஆப்ஷனில் அவர் தான் மெயின் பிக்சரே. அவர் தான் அதிகமாக பிட்டிங் ஆக போறாருன்னு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போகலாம், இது கிடைச்சா ஓகே தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனுக்கு தான் போயிருப்பாங்க தவிர அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கிரீன் இருந்திருக்க மாட்டாரு. ஸோ இது ஒரு பெரிய லாஸ் இல்லை, அஃப்கோர்ஸ் டஃப் ஃபைட்ன்ற மாதிரி தான் சொல்லலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் சிஎஸ்கேயோட இன்னொரு பைல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் அவர் அன்சோல்ட் ஆயிட்டாரு. சரி, ஓகே, எதனால சர்ஃப்ராஸ் கான் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு போது ஆக்சலரேட்டட் செட்ல வந்து சர்ஃப்ராஸ் கான் வாங்கினதும் பேஸ் பிரைஸ் ஆஃப் 75 lakhs. அந்த பை எப்படி பாக்குறீங்க? சரவணன், நீங்க ஆரம்பிச்சிடுறீங்களா? அது நல்ல ஒரு பை தான். இப்போ வந்து அவரை வந்து நீங்க பிளேயிங்ல விளையாட வைக்கிறதுக்கும் சில சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா பெஞ்ச் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் நம்ம அந்த பிளேயிங் லெவனோட மிக்ஸ்அப்குள்ள இப்போ போவேன்னா, அண்ட் கன்சிடரிங் இப்போ அவரோட ரீசென்ட் ஃபார்ம், இன்னைக்கு காலில் கூட வந்து ஒரு 70+ அடிச்சிருக்காரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 330. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேயர் இருப்போ, அண்ட் ஆல்சோ அவர் ஆர்சிபில ஒரு 6-8 years பேக் இருந்தப்பையும் ஒரு நல்ல ஃபினிஷர் ரோல் அடிச்சிருக்காரு, நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காரு. அஸ் வெல் அஸ் பஞ்சாப்ல ஒரு சீசன் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் வந்து அவரோட ஒரு பேட்டிங் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. ஒரு 10 பால் கிடைச்சா அதுல ஒரு 20-25 ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அட் த சேம் டைம் ஒரு பேஸ் பிரைஸ்க்கு ஒரு ஸ்லாட் நம்ம ஃபில் பண்ணோன்றப்போ ஒரு நல்ல என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்மார்ட்டான பிக்குன்னு சொல்லுவேன். அண்ட் ஆக்சிலரேட்டட் செட்ல வரப்போ மோஸ்ட்லி யாரும் ப்ரிஃபர் பண்ணல. பட் ஆக்சுவலா சர்ஃப்ராஸ் கான் முன்னாடி ஃபர்ஸ்ட் பிக்லேயே போயிருப்பாருன்ற மாதிரியான ஒரு தாட் தான் இருந்துச்சு. வெல், நம்ம மார்க் ஆக்ஷன்ஸ் நிறைய அதில் பார்த்ததுலையும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ்லையுமே பயங்கரமாக ஒரு ப்ரைஸ்க்கு போவாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு.
பட் 75 lakhs இஸ் a வெரி குட் ஸ்டீல் ஃபார் சிஎஸ்கே தான். அவங்க கன்சிடரிங் அவங்களோட மிக்ஸ்அப் பொறுத்து அவங்க பேட்டிங்ல எப்படி இறக்குறாங்கன்றது அது நெக்ஸ்ட் திங் தான். பட் இட் வாஸ் a good buy. ஓகே, நீங்க எப்படி பாக்குறீங்க கிருபாகரன்? ஸோ பேஸ் பிரைஸ்ல ஒரு நல்ல பை சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே வந்து அந்த மிடில் ஆர்டர்ஸ் நம்பர் 6 நம்பர் 7 எல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸ் வச்சுதான் ஃபில் பண்ணாங்க. 2 பைஸ் 14.2 crores பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா. ஸோ இந்த இடத்துல 2 பேருமே பிளேயிங் 11 தான் சிஎஸ்கேனால எடுத்துட்டு வர முடியும். ஒருவேளை இந்த யங்ஸ்டர்ஸ்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா சிஎஸ்கேக்கு அங்கேயே சீசன் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு ரிஸ்கி பை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல ஒருவேளை அவங்க ஒரு 3-4 மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் சர்ஃப்ராஸ் கான் பேக்கப் எடுத்துட்டு வரலாம். ஸோ அந்த இடத்துல அந்த நம்பர் 5லயோ நம்பர் 6லயோ அந்த ஒரு பொசிஷன்ல எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு பேக்கப் ஆப்ஷனாக எடுத்துட்டு வந்தாங்க. பேஸ் பிரைஸ்ல ஒரு 75 lakhல கிடைக்காது அப்படிங்கும் போது அண்ட் ஆல்மோஸ்ட் அண்ட் இன்ஃபார்ம் பேட்டரும் கூட இன்னைக்கு வந்து ப்ரோ சொன்ன மாதிரி இன்னைக்கு கூட ஒரு 15 ball ஆஃப் செஞ்சுரி அடிச்சாரு 330 ஸ்ட்ரைக் ரேட்டோட. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஒரு இன்ஃபார்ம் பேட்டர். ஸோ கண்டிப்பா சிஎஸ்கேக்கு அந்த நிறைய மிடில் ஆர்டர் சாரி நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸை வச்சுதான் இந்த டைம் ஸ்குவாடை பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்துல சில எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சர்ஃப்ராஸ் கான் மாதிரியான பிளேயர்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியல் ஸ்பாட்டா இருக்கும். கார்த்திக் சர்மா அவருடைய பொசிஷன்ல தான் வந்து சர்ஃப்ராஸ் கான் அவருக்கான ஒரு பேக்கப்பா தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஓகே, ரைட், ஃபுல். அண்ட் நீங்க மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயத்தை வச்சு ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். 28 கோடி கிட்டத்தட்ட 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் மட்டுமே செலவு பண்ண வந்து ஒரு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுவும் கன்சிடரிங் மற்ற டீம்ஸை விடவும் சிஎஸ்கே மாதிரியான அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் மட்டுமே அதிகம் நம்புற ஒரு இதா இருக்கட்டும், ஒரு டேடிஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கலாய்க்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி நாங்க இப்போ ஒரு அன்கேப்டு பிளேயர் 2 பேருக்கு இவ்வளவு தூரம் செலவு பண்ணதுக்கான காரணம் என்ன பாக்குறீங்க? அண்ட் அந்த 2 பிளேயர்ஸ் எப்படி இன்டெக்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க ஸ்குவாட்ல? சோ நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி அந்த டேடிஸ் ஆர்மி அப்படின்னு கலாய்க்கப்பட்ட டீம், பட் அதை வச்சே அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்த டீமும் சிஎஸ்கே தான். அந்த டேடிஸ் ஆர்மி தான் ட்ராஃபிஸ் வின் பண்ணி கொடுத்தாங்க. பட் லாஸ்ட் சீசன்ல வந்து அவங்களுக்கு பெரிய அடி இந்த டேடிஸ் ஆர்மி. சோ அந்த ஒரு அடியில இருந்து திரும்ப எப்படி மீறிட்டு வருதுங்கிறது ஆக்சுவலா அடி வாங்கினதும் அந்த சீசன் தான், அதுக்கப்புறம் முடிச்சுக்கிட்டதும் அந்த சீசன்ல தான். அந்த சீசன்ல அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்த சில யங்ஸ்டர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், அதே மாதிரி டெவால் பர்வேஸ் இவங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி தரும்போது ஓகே இந்த சீசன் வந்து நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, சீனியர்ஸும் மிக்ஸ்அப்ல இருக்காங்க, ஒரு சஞ்சு சாம்சனுடைய ஒரு ட்ரேட். ஸோ இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பர்சன் மட்டும் வச்சு யங்ஸ்டர்ஸ் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே உடைய ஒரு பார்வையா இருந்துச்சு. அதே மாதிரி அனலிஸ்ட் அண்ட் அந்த டீமோடைய ஸ்கவுட்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 யங்ஸ்டர்ஸ் 28 crores ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த பர்ஸ் அமௌண்ட்டுக்கு மேல போயிருக்காங்க. அப்படிங்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களை பிலீவ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு 19 ஒருத்தருக்கு 20. இவங்க 2 பேருமே பிரசாந்த் வீர், ரவீந்திர ஜடேஜாவுடைய லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் ஹிட்டர். ஸோ நல்லாவே ஆடுவாரு. அதே மாதிரி கார்த்திக் சர்மா அவருமே வந்து ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு ஹிட்டர். ஸோ இந்த இடத்துல அவர் வந்து நம்பர் 5 அண்ட் நம்பர் 6 இந்த பொசிஷன்ல தான் இவங்க வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ இந்த பொசிஷன்ல அவங்க ஆல்மோஸ்ட் அந்த இடத்த ஃபில் பண்ணிடுவாங்க. சோ இந்த யங்ஸ்டர்ஸ் தான் நம்பி போறாங்க சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சோ இனி இந்த டேடிஸ் ஆர்மிஸ் ஜோக்ஸ் எல்லாம் இருக்க போறது இல்ல. சோ டீம்ல வந்து ஆயுஷ் மாத்ரே, சாரி கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், இந்த மாதிரி டெவால் பர்வேஸ், உர்வில் பட்டேல், இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் தான் டீமுக்குள்ள இருக்க போறாங்க. ஸோ அண்ட் டோனியுமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இந்த வருஷம் என் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு அதை வச்சுதான் இந்த ஸ்குவாடை பில்ட் பண்ண மாதிரி தோணுது. ஏன்னா டோனி போனதுக்கு அப்புறம் ஒரு கார்த்திக் சர்மா அந்த பினிஷிங் ரோல்ல வந்து வந்துருவாரு. ஸோ அதே மாதிரி பிரசாந்த் வீர், ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது டோனிக்கு அப்புறம் ஒரு ஃபியூச்சரை வந்து பில்ட் பண்றதுக்கான ஒரு பிளானா தான் இது இருக்க போகுது. ஸோ டோனிக்கு ஒரு லாஸ்ட் சீசனா இது இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து வர இனி சிஎஸ்கே உடைய ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். ஓகே, ரைட், கூல். அண்ட் கிட்டத்தட்ட அதே ஒரு விஷயத்துலதான் நானும் சரவண்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதே ஒரு கேள்விதான். பட் என்னன்னா இதுல எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆஸ்பெக்டையும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டூ மெனி யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் நெகட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா எல்லாருமே அரௌண்ட் அந்த ஒரு 17ல இருந்து ஒரு 22 years ஆஃப் ஏஜ்ல தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து பெருசா இங்க இருந்த மாதிரி தெரியல. அப்படின்னும் பொழுது
அது எங்கேயும் பெருசா ஒரு தடுமாற்றமா ஏற்படும் நினைக்கிறீங்களா? அண்ட் இந்த டீமை எப்படி செட்டப் பண்றதுக்கான ஒரு திட்டம் சிஎஸ்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது கிட்டத்தட்ட பார்த்தா வாக்கிங் அந்த நைஃப்ன்ற மாதிரி தான் சொல்லலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போயிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்த மாதிரியான ஒரு செட்டப் தான். அஸ் வெல் அஸ் வந்து கம்பேரிங் டு ருத்துராஜ் கேப்டன்சி இப்போ வரைக்கும் அவர் வந்து பெருசா ப்ரூவ் பண்ணதில்லை. ஒரு நல்ல ரன் கொடுத்ததில்லை, அதாவது ஒரு டோர்னமெண்ட்ல. ஸோ அவரை கன்சிடர் பண்ணோம். அண்ட் அவரோட கேப்டன்சி இப்போ புதுசு, அஸ் வெல் அஸ் வந்து மிக்ஸ்அப்ல இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்ன்றப்போ இந்த சீசன் ஒரு நல்ல ட்ரையல் அண்ட் எரர் மாதிரியான ஒரு சீசனா தான் போகும். மேபி லைக் இஃப் ஆல் டிக்ஸ் எல்லாருமே நல்லா பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டீம் பயங்கரமா விளையாடும். அட் த சேம் டைம் ஸ்டில் இந்த வந்து ஒரு கன்ஃபார்மிட்டி கொடுக்க முடியாத ஒரு டீமா இருக்கு. ஏன்னா நம்ம எப்பயுமே ஆக்ஷன்ல போகும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜில எடுத்துட்டு போற டைம்ல எல்லாம் வந்துட்டு எவ்ரி அதர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றது வந்து ஆக்ஷன்ல நல்லா சிஎஸ்கே விளையாடல, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கலன்னு சொன்னது. பட் அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இந்த டைம் பண்ணியிருக்காங்க. வித் அன்கேப் பிளேயர்ஸ் பீன் சோல்ட் அவுட் ஃபார் வெரி ஹை பர்ஸ். அந்த அளவுக்கு பர்ஸ் போவாங்கன்றது யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணதில்ல. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, பட் பெருசா இந்த மாதிரி ஒரு 2 பிளேயருக்கு போனதில்ல. சரி, இந்த இடத்துல நீங்க கேட்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ற ஒரு இஷ்யூ இருக்குதுனாலும் இஃப் ஆல் கெட்ஸ் கிளிக்ட் எல்லாருமே, ஏன்னா வேரியஸ் டோர்னமெண்ட்ஸ், வேரியஸ் T20 டோர்னமெண்ட்ஸ் அரௌண்ட் த குளோப், இல்லைன்னா வந்து இந்தியாவுக்குள்ள விளையாடுற டோர்னமெண்ட்ஸ்ல நிறைய விளையாண்டுருக்காங்க. ஸோ T20 எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐபிஎல்ன்ற வேற கன்சிடர் பண்ணலாமே தவிர பிக் லீக்குள்ள வரனால டிஃபரன்ஸ் மேக் பண்ணலாமே தவிர அவங்களோட எபிலிட்டி இன் கிரிக்கெட் அண்ட் எபிலிட்டி இன் T20 ஓன்ட் டிஃபர். ஸோ அதனால வந்து எனக்கு என்னமோ வந்து ஓகே, இது ஒரு நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட் மட்டும் தான் தோணுது. அதனால வந்து பெருசா ஒரி பண்றதுல, பட் ஒரு கன்ஃபார்மிட்டியா நம்ம சொல்ல முடியாது. எப்பயுமே சிஎஸ்கே ஒரு பிளே ஆஃப் போகும் அப்படின்ற ஒரு கன்ஃபார்மிட்டிக்குள்ள நம்மளால இந்த ஆக்ஷன் முடிஞ்சு நம்மளால வர முடியல. அண்ட் 2 பர்டிகுலர் பிளேயர்ஸ் பத்தி நினைக்கிறேன். பத்திரானா அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் 2 பேருமே என்னன்னா சிஎஸ்கே பிளேயர்ஸ் அப்படின்னும் போது சிஎஸ்கேல முன்னாடி ஆடி இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிட் போவாங்க, எப்படியாச்சும் அவங்களுடைய டீம்ல எப்படியாச்சும் சேர்த்துருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருமே கேகேஆர்ல போய் சேர்ந்திருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அண்ட் கன்சிடரிங் சிஎஸ்கேக்கு வந்து ஓவர்சீஸ் ஸ்பேஸ் அப்படின்ற அந்த ஒரு ஏரியா வந்து பெருசா ஃபில் ஆகாத டைம்ல இந்த 2 பேரை விட்டதை எப்படி பாக்குறீங்க சரவணன் நீங்க? அந்த டைம் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச பத்திரானா வந்து அவங்க பத்திரானாக்கான ரீப்ளேஸ்மெண்டா நிறைய பேரை பார்த்துட்டாங்கன்றனால பத்திரானாக்கு பிட்டே பண்ணல. பட் அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அவங்க முஸ்தபிசூர் வர்றப்போ வந்து கண்டிப்பா முஸ்தபிசூருக்கு போனாங்க, அவுட் அண்ட் அவுட்டா போனாங்க. முஸ்தபிசூர் 9.2க்கு பிட் ஆயிருக்காரு, 9 வரைக்கும் அவங்க தான் பிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பர்ஸ்ல 13 கோடி தான் பாக்கி இருந்துச்சு. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பயங்கரமா பிட் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் தீபக் சாருக்கு இது மாதிரி பண்ணாங்க ஒரு ஆக்ஷன்ல. கரெக்டா வந்து 10 crores நம்ம தான் கையில இருக்கும், 9 வரைக்கும் போயிருப்பாங்க, எம்ஐ கூட போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க போனாங்க. அவங்களுக்கு டெஃபினெட்லி நீடட் முஸ்தபிசூர். ஏன்னா முஸ்தபிசூர் அந்த ஒரு சீசன் வந்து நல்லா போட்டு கொடுத்திருந்தாரு. அவர் சேப்பாக் மாதிரியான ஒரு பிச்சுக்கு வந்து நல்ல ஒரு கட்டர் டெலிவரிஸ் போட்டு ஒரு நல்லா ஒயிட் ஆஃப் ஆஃப் ஸ்டம்ப் இல்லைன்னா வந்து ஒயிட் லைன் கிட்ட போடுறதுலாம் ஒரு நல்ல சாலிடான ஒரு பிளேயர். ஒரு பவர் பிளேயர்ல 2 ஓவர் போட்டு கடைசியில 17-19 ஓவர்ஸ் போடுறப்போ ஒரு நல்ல பிளேயர்ன்றப்போ அவுட் அண்ட் அவுட்டா போனாங்க. அண்ட் அவங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலா வந்து முஸ்தபிசூர் மாதிரி ஒரு பவுலர் தேவைப்பட்டாங்க. அந்த அதர் ஹேண்ட் பத்திரானா முன்னாடியே நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அவரோட ஸ்லிங் ஆக்ஷன்ல இருந்து வேரியஸ் சேஞ்சஸ் வந்திருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பெர்ஃபார்மன்சஸ் இல்ல, இன்ஜுரி ப்ரோனாவும் இருந்திருக்காரு. அவரோட ஆக்ஷன்ஸ் மாறினால அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ அதனால இட் இஸ் ஹார்ட் லீவ். அதனால அவங்க வந்து அவருக்கு போகாம இங்க போயிருக்காங்க. அட் த சேம் டைம் அவரு இன்னொன்னு ஒரு டீமுக்கு ஒரு பெரிய பர்ஸ் அமௌண்ட்ல தான் ஆக்சுவலா. அண்ட் கிருபாகரன், நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது கேகேஆர் டீமை பத்தி. ஏன்னா கேகேஆர்ல பார்த்தோம்னா எக்கச்சக்க பெரிய மணி பைஸ் வந்து அஃப்கோர்ஸ்ல அவங்க தான் பெரிய பர்ஸ்ல போனாங்க. பத்திரானா முஸ்தபிசரை தாண்டி அங்க உள்ள பைஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா எக்கச்சக்க ஓவர்சீஸ் ஓபனர்ஸ் எடுத்திருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா எடுத்திருக்காங்க, ஃபின் ஆலன் எடுத்திருக்காங்க, டிம் சைஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பிக் மணி சைனிங் இருக்கு. அவங்களோட ஓவர்சீஸ் ஏரியா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியாவா இருக்குது. எதனால இந்த மாதிரியான ஒரு லட்ச ஒரு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட் எல்லாத்தையுமே அதிகமா இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா ஸ்டாக் பண்ணதுக்கான காரணமா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மிடில் ஆர்டர்ஸ் அவங்களுக்கு ஃபுல்லா செட் ஆயிருச்சு. ரஹானேல இருந்து எடுத்து நம்பர் 3 ரஹானே வருவார் அப்படின்னா அதுக்கு அடுத்து அன்கிரிஷ் ரகுவன்ஷியா இருக்கட்டும், ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ஸோ இவங்க எல்லாமே மிடில் ஆர்டர்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மனிஷ் பாண்டியும் இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து மிடில் ஆர்டர்ஸ் வந்து இந்தியன்ஸை வச்சு ஃபில் பண்ணிட்டாங்க. ஒரு இந்தியன் கோர் அங்க செட் ஆயிருச்சு. ஸோ டாப் ஆர்டர்லாம் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா இப்போ கிரீன் வந்து மிடில் ஆர்டர்ல ஆடிட்டாரு அப்படின்னா நரேன் வச்சு ஓபன் பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஓபனர்ஸ் 2 பேருமே வந்து ஓவர்சீஸ் ஓபனர்ஸ் தான் எடுத்துட்டு வருவாங்க. விக்கெட் கீப்பர் ஸ்லாட் மட்டும் தான் அங்க ஃப்ரீயா இருக்கு. ஸோ ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். சுனில் நரேனுக்கு எப்பவுமே அவங்க எப்படி பாத்தீங்கன்னா
8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை கேகேஆர் எப்பவுமே இந்த லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா 4 ஓவர்சீஸ் பிளேயர் அவங்களுடைய லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த ஒரு 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஈவன் அவங்க சுனில் நரேன் வந்து ஒரு நல்ல ட்ரஸ்ட் வச்ச ஒரு பிளேயரா இருந்தாலும் அவருக்குமே ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஸ்குவாட்ல இருப்பாரு. அவங்க சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஸ்குவாட் எடுத்து பாத்துட்டீங்கன்னா அப்பவும் இதே மாதிரிதான் இருந்துச்சு. சோ இப்பவும் வந்து அதே ஒரு டெம்ப்ளேட்டோட தான் போறாங்க. ஃபின் ஆலன் ஆர் டிம் சைஃபர்ட் ஓப்பனிங்க்கு, சுனில் நரேன் இல்லைன்னா ரச்சின் ரவீந்திரா. சோ அந்த இடத்துல அவங்க வந்து ஏன் அந்த இடத்த அப்படி ஃபில் பண்றாங்க அப்படின்னா, சோ ஒருவேளை இந்த ஓவர்சீஸ் இந்தியன் கோர் வந்து அவங்களுக்கு நல்லா செட் ஆயிருச்சு. ஒருவேளை அந்த ஓவர்சீஸ் பிளேயர் செட் ஆகல அப்படிங்கும் போது அவங்களுடைய லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்தியன் கோரை டிஸ்டர்பே பண்ணாம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து அவங்களுடைய ஒரு 3-4 இயர் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. சோ இது அப்படியே அவங்க திரும்ப பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஓவர்சீஸ் பை அப்படிங்கிறது நல்லா ஸ்டாக் ஆகி கிடைக்குது. அதே மாதிரி பவுலிங்லயும் பாத்துட்டீங்கன்னா மதிஷா பக்கீரனா இல்லைன்னா முஸ்தபிசர் ரஹ்மான். ஸோ இவங்களுக்கு நடுவில் தான் அந்த ஸ்வாப் இருக்கும். அதே மாதிரி ரோமன் பவல் அண்ட் கேமரூன் கிரீன். ஸோ இப்படிதான் இந்த 4 லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இப்படிதான் கேகேஆர் வந்து போவாங்க. ஸோ நீங்க கேட்ட மாதிரி இந்த ஓவர்சீஸ் பை ஏன் வந்து இவ்வளவு ஸ்டாக் ஆகி கிடைக்குது, இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ அவங்க வந்து 8 ஓவர்சீஸ் பிளேயருமே பிளேயிங் லெவல்ல ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் ஒரு பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த ஒரு பேட்டர்ன் வந்து அப்படியே கண்டினியூ பண்றாங்க. ஸோ ஒருவேளை சுனில் நரேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, அவரால் விளையாட முடியல அப்படின்னா ஈவன் அவங்க ரச்சின் ரவீந்திரா வச்சு கூட அந்த டாப் ஆர்டர்ல அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கேகேஆர் உடைய பேட்டர்ன். அண்ட் சரவணன், நான் உங்ககிட்ட உங்களோட ஃபேவரட் டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பத்தி அவங்களோட 2 சைனிங்ஸ் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னு வந்து ஜேக்கப் டஃபி. எதனால ரொம்ப ஒரு பேஸ் பிரைஸ்லயே போயிட்டாரு? ஏன்னா ரொம்ப ஒரு ஹைலி ரேட்டட் பேசர் அப்படின்னும் போது கொஞ்சம் பேஸ் பிரைஸ்லயே போனது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் ஹேசல்வுட்டோட பார்ட்னரா அவரை ட்ரை பண்றாங்களா? ஒருவேளை ஹேசல்வுட்டோட ஆப்சன்ஸ்ல மட்டும் அவர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இன்னொன்னு வெங்கடேஷ் ஐயருடைய அடிஷன், அவரை எந்த மாதிரியா அவங்க யூஸ் பண்ண பார்ப்பாங்க? இதுல வந்து ஆக்சுவலா ஜேக்கப் டஃபி வந்து ஒரு நல்ல பை. ஆக்சுவலா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் பேசிக்கா ஒரு 4 crores கிட்ட அவர்லாம் போவாரு அந்த மாதிரி ஒரு பையில போவோம். ஏன்னா மேட் என்ட்ரியும் அவரும் அந்த மாதிரி போவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் தெரியல ஏன் இந்த டீமும் பிட் பண்ணலன்னா, அட் த சேம் டைம் அவங்க பிட்டிங் வந்து இட் வாஸ் நைஸ். அவங்க ஆப்வியஸ்லி இது வந்து ஹேசல்வுட் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்டா தான் பார்த்திருக்காங்களே தவிர அவரோட பவுலிங் பண்ற ஒரு பர்சனை பார்க்கல. மேக்ஸிமம் ஒரு பெஞ்ச் தான் பண்ணுவாங்க. பட் ஜேக்கப் டஃபி ஆன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹேசல்வுட் தான் இனிமே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இன்னொன்று நீங்க சொன்னது வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து அவங்க போன வருஷமே பிட் பண்ணாங்க. போன வருஷமே அவங்க கையில பர்ஸ் இல்லாத டைமே 20 crores வரைக்கும் பிட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இதுல வேணும் அவங்களோட ஸ்பாட்ல. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போன சீசன் அவங்க விளையாண்டதுல ஃபுல்லா டாப் 7ல எல்லாமே வந்து ரைட் ஹேண்டர்ஸ். அவங்க அந்த ரைட் ஹேண்டர் வச்சு லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனே இல்லாம விளையாண்டு இப்ப படிக்கல் மட்டும் தான் இருந்தாரு. அவர் இல்லாத டைமும் மயங்க் அகர்வால் வந்து ரீப்ளேஸ் பண்ணாரு தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட் பண்ணது ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ். அந்த ரைட் ஹேண்டர்ஸ் வச்சு அவங்க ஆல்மோஸ்ட் ஆனா டோர்னமெண்ட் ஜெயிச்சிட்டாங்க. பட் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா யூஸ்வலா T20ல வந்து அந்த லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷன் வேணும், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டாக்கிங் இருக்கணும்னு நிறைய நினைப்பாங்க. வேற எல்லா டீம்ஸ்லயும் லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாக்கிங் இருந்திருக்கு. பட் இவங்க கிட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்லை. ஸோ அதுக்காக தான் வெங்கடேஷ் ஐயருக்கு லாஸ்ட் டைமும் ட்ரை பண்ணாங்க, இந்த டைமும் அதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரீசன் தான் மெயின் ரீசனே அவங்களுக்கு அதுதான். ஸோ ஒரு ஓப்பனரா விளையாடலனாலும் ஒரு 4ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளா நின்று அதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய பிளேயர், ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா பாக்குறாங்க. அட் த சேம் டைம் ஒரு 1 or 2 hours அவர்கிட்ட இருந்து பெருசா பவுலிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போறது இல்லை. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஹேஸ் பவுலிங் யூனிட், நல்ல பவுலிங் யூனிட். ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு பவுலிங் யூனிட் பயங்கரமா செட் ஆயிருக்குன்றப்போ ஜஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் பட் பியூர் பேட்டரா தான் வந்து வெங்கடேஷ் ஐயர் விளையாடுவாருன்ற மாதிரி தோணுது. இன்னட் 4 தான், அது கீழே இறங்க மாட்டாரு. மேக்ஸிமம் ஓப்பனிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா ஓப்பனிங் வந்து விராட் கோலியும் ஃபில் சால்ட்டும் செட்டா இருக்கனால அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் அவங்க நிறைய அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நான் ஆக்சுவலா வந்து அதுல இன்னொன்னு மென்ஷன் பண்ண வேண்டியது யாருன்னா வந்து அவங்க எடுத்ததுல வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் எடுத்தாங்க. பேர் மறந்துச்சு எனக்கு ஆக்சுவலா. ஜார்டன் காக்ஸ் விக்கெட் கீப்பர். அவரும் வந்து பயங்கரமா 100ஸ்ல எல்லாத்துலயும் விளையாண்டுருக்காரு. அவருமே வந்து ஒரு பேஸ் பிரைஸ்ல போனதெல்லாம் வந்து சர்ப்ரைசிங். ஸோ அவரே வந்து ஃபில் சால்ட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாவோ இல்லை யாருக்காச்சும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா பாக்குற மாதிரியா தான். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ள அவங்க வந்ததே ஒரு செட்டில்டான சைடோட வந்துட்டு இன்னும் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்ரெடி இருக்குன்னா அதுக்கு இன்னொன்று ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பாக்குற மாதிரியான வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்திருந்தாங்க. பிரிட்டிஷர் ரொம்ப செட்டில்டான ஒரு சைடா இருக்காங்க, அஸ் வெல் அஸ் வெரி லீத்தலான சைடா இருக்காங்க. அண்ட் கிருபாகர், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஒரு 2 சர்ப்ரைசிங்கான ஒரு பைக். சர்ப்ரைசிங் இன் சென்ஸ் இவ்வளோ காஸ்ட்லிக்கு இவ்வளோ பிரைஸுக்கு போவாரா அப்படின்ற மாதிரியானது. லியாம் லிவிங்ஸ்டன் ஃபார் 13 crores எஸ்ஆர்ஹெச்க்கு வாங்கினதா இருக்கட்டும்.
இன்னொன்னு ஜாஷ் இங்கிலீஷ் அவருக்கு ஒரு 25% ஆஃப் த டோர்னமெண்ட் தான் ஆடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் 8.6 crores எல்எஸ்ஜி கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு பையை நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் லியாம் லிவிங்ஸ்டனோட பை பத்தி சொல்லிருங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த டைம் போன வருஷமே 300 எக்ஸ்பெக்ட் பண்ணணும், பட் அது வரல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கவலையா இருக்கு போல. ஸோ இந்த வருஷம் அடிச்சிடணும் அப்படின்னு லியாம் லிவிங்ஸ்டனையும் எடுத்து போட்டாங்க. அண்ட் இது வந்து சிமிலரா கேமரன் கிரீனோடைய ஒரு பைக் ஈக்குவலா தான் எஸ்ஆர்ஹெச் நான் பாக்குறேன். அந்த இடத்துல கேமரன் கிரீன் வந்து ஒரு 2 ஸ்பாட்டை ஃபில் பண்ணாரு. ஒரு பேட்டிங் ஸ்லாட்டையும் ஃபில் பண்ணிட்டாரு, ஒரு ஓவர்சீஸ் பவுலிங் ஸ்லாட்டையும் ஃபில் பண்ணிட்டாரு. எஸ்ஆர்ஹெச் இந்த ஆப்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த பேட்டிங் டெப்த் இருந்தாலுமே நம்பர் 6 அண்ட் நம்பர் 7ல ஒரு கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து கமிந்து மெண்டிஸ் ஆட வச்சாங்க, பிரெடன் கார்ஸ் இருந்தாரு, இந்தியன் பிளேயர்ஸ் கூட ட்ரை பண்ணாங்க, சில அன்கேப்டு இந்தியன்ஸ் கூட. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய ஸ்பின்னர் அப்படின்னு சொல்ல போனா ரீசன் அன்சாரி போன சீசன் போட்டாரு, ஹர்ஷ் துபே போட்டாரு. பட் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னரா ராகுல் சார் இருந்தாரு, பட் பெருசா யூஸ் பண்ணல. பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸும் அவங்க தேவைப்பட்டாங்க. இந்த இடத்துல அந்த 2 ஸ்பாட்டையும் ஃபில் பண்ணிட்டாரு. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் இந்த ஸ்குவாட்ல வந்து நான் லியாம் லிவிங்ஸ்டனை வந்து 4 ஓவர்சீஸ் பிளேயரோட காம்பினேஷனோட பிளேயிங் லெவன்ல எடுத்துட்டு வரலாம். டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ஓப்பனிங், நம்பர் 3ல இஷான் கிஷன், கிளாசனட் நம்பர் 4, நம்பர் 5ல லிவிங்ஸ்டன் வந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி 6 அண்ட் 7ல அனிகித் வர்மா ஆடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய பவுலிங் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் யாருமே பிட் பண்ணாதப்போ போயிருக்கலாம். பட் பின்னாடி அவங்களுக்கு பெரிய பர்ஸ் அமௌண்ட் இருந்துச்சு, 23 crores இருந்துச்சு. அவங்க ஆல்மோஸ்ட் செட்டில் தான், அந்த ஒரு சின்ன சின்ன கேப்பை மட்டும் ஃபில் பண்றதுக்கு வச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து பெர்ஃபெக்டா ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ பேட்டிங்கை இன்னும் ஹெவி ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனும் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாட்ல எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 4 ஃபாஸ்ட் பவுலிங் கவர் ஆயிரும், இன்க்ளூடிங் நிதிஷ்குமார் ரெட்டியும் சேர்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4 பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பின்னர் அங்க ஆடிட்டாங்க அப்படின்னா செகண்ட் ஸ்பின்னரா லியாம் லிவிங்ஸ்டன் வருவாரு. அபிஷேக் சர்மா ஸ்பின் போட்டாருன்னா அவங்களுக்கு 3 ஸ்பின் ஆப்ஷன் கவர்டு. ஒருவேளை இன்னொரு ஸ்பின் வேணும் அப்படின்னா அந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ல ஒருத்தரை வெளியே எடுத்துட்டு ஒரு ஸ்பின்னரை கொண்டு வரலாம். ஸோ இப்படி வந்து அவங்களுடைய பேலன்ஸ் வந்து நல்லாவே செட் ஆயிருச்சு. ஸோ சர்ப்ரைசிங் எதுவுமே இல்லை. அந்த 13.25 crores அவங்க ஒரு பெரிய ஹிட்டர் இந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அது பின்னாடி ஆக்சிலேட்டட் செட்ல வாங்கிட்டாங்க. இன்னொரு பை ஜாஷ் இங்கிலீஷோடது எல்எஸ்டிக்கு ஆக்சுவலா வந்து பஞ்சாப் கிங்ஸ் ரிலீஸ் பண்ணதே அவர் வந்து அந்த நம்பர் 3ல அவர் 25% ஆஃப் த சீசன் தான் ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷூரிட்டி தான் கொடுத்திருந்தாரு. அதனாலதான் ரிலீஸ் பண்ணணும்னு பஞ்சாப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் எல்எஸ்டி வந்து ஒரு ஃபியூச்சர் அப்படிதான் வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு 4 ஓவர்சீஸ் பிளேயருமே செட் இருந்தாங்க. டாப் 3மே உங்களுக்கு ஓவர்சீஸ் தான் வரப்போறாங்க. எய்டன் மார்க்கரும், மிச்சல் மார்ஷ் அண்ட் நிக்கோலஸ் புரன். இன்னொரு இடத்துல வந்து ஆண்ட்ரி டாட்கியா இல்ல வனிந்து அசரங்கா ஸ்பின் ஃபாஸ்ட் பவுலிங் காம்பினேஷனை பொறுத்து ஆடுவாங்க. அப்படிங்கும்போது ஜாஷ் இங்கிலீஷ் அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் சீசன் அவைலபிளா இருக்கும்போது ஆடுவாரா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஃபியூச்சர்ல அடுத்த ஒரு 2-3 சீசன் அடுத்த ஒரு மெகா ஆப்ஷன் வரைக்கும் வச்சு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். மேபி மார்ஷோடைய ஒரு பேக்கப்பா கூட அவங்க அப்படி யோசிச்சிருக்கலாம். அவைலபிளா இருக்க டைம்ல மார்ஷுக்கு பதிலாக அந்த ஒரு பொசிஷன்ல ஓபன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பேக்கப் பை தான் ஜாஷ் இங்கிலீஷ் எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும். கடைசியா ஒரு கேள்வி கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் சரவணன் அதை கேட்கிறேன். என்னன்னா ராகுல் சஹர் டு சிஎஸ்கே 5.2 crores இந்த பையை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ நீங்க சொன்ன இன்னைக்கு காலில் நடந்த அதே மேட்ச் தான் நான் எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஓவர்ல 3 6 கொடுத்தாரு ராகுல் சஹர். அந்த டீம் வந்து ஓரளவு வின் பண்ணுவாங்க அப்படின்ற டைம்ல இப்படி ஒரு பவுலிங் ஸ்பெல் அண்ட் ரொம்ப மேபி லைக் ஒரு 5 yearsக்கு முன்னாடி இருந்த அந்த ராகுல் சஹர் நமக்கு இப்போ பார்க்க முடியல அப்படின்றதுக்கு அப்புறமும் ஒரு 5.2 crores கொடுத்து வாங்குறதுக்கான அவசியம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்ல ஆக்சுவலா ஒரு ஸ்பின்னர் ஒரு லெக்கி இருந்ததே இல்லை. சிஎஸ்கேவோட செட்டப் பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் பேக் பார்த்தோம்னாலே ரொம்ப லாங்காவே எடுத்து பார்த்தோம்னாலே ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் எப்பயுமே இருந்திருக்கு. அஸ்வின் அவங்க மாதிரி ஆளுங்க இருந்திருக்காங்க. அண்ட் லெக்கில வந்து ஒரு வருஷம் பியூஷ் சாவ்லா இருந்திருக்காரு, பெருசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி கரண் சர்மா இருந்திருக்காரு. ஸோ அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய பிளேயர்ஸ் இருந்ததே இல்லை. அண்ட் இந்த ஆப்ஷனுக்குள்ள வரப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பவுலிங் யூனிட் வேணும். பவுலிங் யூனிட் ஸ்ட்ரென்த்தனா இல்லை. சொல்ல போனா வந்து பிரிட்டிலா இருந்துச்சு போன வருஷம், அது ஒரு இஷ்யூவாகவும் இருந்துச்சுன்றப்போ அந்த பவுலிங் யூனிட்ல ஒரு இந்தியன் லெக்கி வேணும்ன்றப்ப இந்தியன் லெக்கிஸ் ஆர் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ரீட்டைன் ஆயிட்டாரு அங்க சஹல். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இங்க இருக்கிறது பாக்கி பிஷ்னாயும் அவரும் தான். ஸோ எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து அவர் பிட் போகாம அவர் அன்சோல்ட் ஆனது. அதுக்கடுத்து ஆக்சிலரேட்டட் ரவுண்ட்ல தான் வந்தார்.
ஸோ பிஷ்னாய் போக முடியாது. பிஷ்னாய் ஒரு ஆப்வியஸ் லெக் ஸ்பின்னர், பயங்கரமா வந்து அவருக்கு போவாங்கன்றப்போ ஒரு சாய்ஸ் அவங்க எடுத்தாங்க. அட் த சேம் டைம் வந்து ஒரு 5 crores 5.5 crores வரைக்கும் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஒரு பிளேயர் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு சான்ஸ் தான். அட் த சேம் டைம் அவர் பிளேயிங் லெவல்ல விளையாடுறப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு இருக்குன்னா, சேப்பாக் மாதிரியான பிச்சர்ஸ்ல மட்டும் அவர் விளையாடலாம். சேப்பாக் ஆர் லக்னோ மாதிரியான ஸ்லோ பிச்சர்ஸ்ல மட்டும் விளையாடலாம். இல்லைன்னா மேபி சில டைம்ஸ் வந்துட்டு அவர், எனக்கு தெரியல இப்ப ராஜஸ்தான் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஜெய்ப்பூர் தவிர எனக்கு தெரிஞ்சு லக்னோ அண்ட் சிஎஸ்கே பிச்சர்ஸ்ல வந்து விளையாட வைக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 மேட்சஸ் அவரை விளையாட வைக்கலான்றப்போ, அவர்கிட்ட இருந்து ஒரு 4 மேட்ச் ஒரு நல்ல கேம் இருந்துச்சுனாலே அது போதும் டீம் வந்து ஜெயிக்கிறது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவருக்கு அந்த 5.2 ஒரு ஃபேரான ஒரு அமௌண்ட் தான் அவர் எடுக்கிறது அப்படின்றது. யூஸ்வலா மற்ற ஆப்ஷன்ல இல்லாத ஒரு விஷயம் இந்த ஆப்ஷன்ல நம்மளால பார்க்க முடியுதுன்னா, கிட்டத்தட்ட மோரர்லெஸ் எல்லா டீமுமே அவங்களோட இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணிட்ட மாதிரியே நமக்கு ஒரு இது கிடைக்கும். ஆன் பேப்பர் பார்த்தோம்னா எல்லாருமே ஓரளவு கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ஒரு டீமா இருக்காங்க. யாருமே இவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ, இல்லை இவங்க வந்து ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எதுவும் பர்டிகுலர் நமக்கு அவ்வளவு தெரியல அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த ஆப்ஷன்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் பெருசா உங்களை ஏமாற்றிய ஒரு டீம் அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கிற டீம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? கிருபாகர், நீங்க சொல்லிருக்கலாம் ஸ்டார்ட். ஸோ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் எல்லா டீமே அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த ஐபிஎல் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரேக் த்ரூ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் ஆப்ஷன்ஸ்ல இந்த ஸ்டார் பிளேயர்ஸை நம்பி போறது, மினி ஆப்ஷனே இருந்தாலும் இப்போ பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல ஒரு 4-5 செட்ல வர பிளேயர்ஸ் தான் மெயின் டார்கெட்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு மெயின் டார்கெட்டா இருந்திருக்காங்க. ஸோ எல்லா டீமோடைய அனலிஸ்டும் எல்லா டீமோடைய ஸ்கவுட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இந்தியாவில வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு லீக் இருக்கு. மத்திய பிரதேஷ் லீக், டெல்லி பிரீமியர் லீக், இந்த மாதிரி பெங்கால் லீக், விதர்பா லீக், பஞ்சாப் லீக், எல்லா லீக்குமே இருக்கு. ஸோ இந்த எல்லா லீக்லயுமே போய் ஸ்கவுட் பண்ணிட்டு பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்றது, இந்த வருஷம் வந்துட்டு அந்த ஒரு கேப்ஸை வந்து ஃபில் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ண மாதிரி இருக்கு. எல்லா டீமுமே ஆன் பேப்பர் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஈக்குவலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல மாதிரிதான் இருக்கு. இப்போ போன வருஷம் பாத்துட்டீங்கன்னா நம்ம எல்எஸ்டி வந்து ரொம்ப ஆன் பேப்பர் நம்ம வந்து எல்எஸ்டி வந்து ரொம்ப போவா ஆப்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் இந்த வருஷம் எல்லா டீமுமே அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10% டிஃபரன்ஸ்ல தான் அந்த இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நம்ம எந்த டீமை பார்க்கலாம்னா சிஎஸ்கே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலா அவங்களுடைய அந்த கோர், அவங்களுடைய இது வரைக்கும் சிஎஸ்கே எப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டேடிஸ் ஆர்மி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நம்பி போயிட்டு இருந்த சிஎஸ்கே இந்த வருஷம் போன வருஷம் அந்த உடன் ஸ்பூன் பினிஷ்க்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸை நம்பி போறாங்க. ப்ரோ சொல்லியிருந்தாரு இந்த வருஷம் வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு கால் தான் இந்த வருஷம் அப்படிங்கிறது. பட் ஒருவேளை இந்த ஸ்குவாட் செட் ஆச்சு அப்படின்னா சிஎஸ்கேக்கு அடுத்த ஒரு மெகா ஆக்ஷன் வரும்போது ரீடைன் பண்றதுக்கான பிளேயர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கும் போது இவங்க இந்த மாதிரியான இந்த யங்ஸ்டர்ஸ் எடுத்து ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து டோனி ரிட்டையர் ஆகுறாரு. ஸோ எல்லாருமே அந்த ஜடேஜாவை எடுத்து இப்போ ஜடேஜா வந்து ஒரு 2-3 சீசன் தான் ஆடுவாரு. ஸோ அவரை வந்து ட்ரேட் பண்ணதுங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு கால் தான். ஸோ அந்த இடத்துல ஒரு பிரசாந்த் ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது அடுத்த ஒரு 10-15 இயர்ஸுக்கு அவங்க யோசிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது சிஎஸ்கேக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வேர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல 4 ஆப்ஷன் அப்படிங்கிறது ஆவரேஜான ஆப்ஷன் அப்படிங்கிறது எந்த டீமே சொல்ல முடியாது. இந்த இடத்துல பர்ஸ் அமௌண்ட் கம்மியா வச்சுட்டு வந்ததால மும்பை இந்தியன்ஸ் சொல்லலாம். ஆல்ரெடி அவங்க ஸ்குவாட் ஆல்ரெடி செட்டு. பட் இந்த ஆப்ஷனுடைய கான்டெக்ட்ல பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸுக்கு வாங்குறதுக்கு பிளேயர் இல்ல. ஸோ சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸுமே அவங்க பெரிய பிட்ஸ் எதுவுமே பண்ணல. அவங்க வந்து ஒரே ஒரு டைம் தான் பிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு மிச்சல் ஓவனுடைய ரீப்ளேஸ்மெண்ட், சாரி ஜாஷ் இங்கிலீஷோடைய ரீப்ளேஸ்மெண்டா கூப்பர் கான்லி எடுத்தாங்க. அந்த இடத்துல அவங்களுமே வந்து ரொம்ப சும்மாவே உட்காந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆப்ஷன்ல. அவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி ஸ்குவாட் செட் அப்படிங்கும் போது ஆப்ஷனுடைய கான்டெக்ட்ல பார்க்கும்போது இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு சுமாரான ஆப்ஷன் தான். சிஎஸ்கேக்கு வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஆப்ஷனா அமைஞ்சிருக்கு. நீங்க சரவணன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கிருபாகரன் ப்ரோ சொன்ன மாதிரி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்னன்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 10 டீம்ஸுமே 25 ஸ்லாட்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மணி தீராம ஃபர்ஸ்ட் ஸ்லாட் தீர்ந்துருக்கு இந்த டைம் தான். இன்ஃபேக்ட் வந்து சொல்ல போனா கடைசியில கூப்பிட்டு டிசிக்கு வந்து கூப்பிட்டு அப்படி அந்த மாதிரி தான் ஆக்ஷன் போச்சு. ஸோ இந்த டைம் எனக்கு அது ஒரு இது வந்து
ஒரு ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சது. ஏன்னா வந்து எப்பயுமே ஒரு ஆப்ஷன்ல வந்து ஒரு என்ன சொல்றது, டக்குன்னு ஒரு ஒரு ரொம்ப ஜெலஸ் ஆகி ஒரு பை எடுக்கணும், டக்குன்னு ஒரு பெரிய பிரைஸ் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் பண்ணியிருக்காங்க, எஸ்ஆர்எச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அந்த ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணாமே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 25 ஸ்லாட்ஸ் எல்லாருமே ஃபில் பண்ணது அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா நான் யோசிக்கிறேன். அட் செகண்ட் டைம் வந்துட்டு as well as சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல டீமா செட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா அடுத்த 10 இயர்ஸ்க்குன்னு ஒரு டீம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பை, ஐ மீன் நல்ல ஒரு பர்ச்சேஸா இருந்திருக்கு. எனக்கு ஒரு ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சிஎஸ்கே எல்லாம் தாண்டி ஆர்சிபி ஹஸ் டன் அ வெரி ஃபேர் ஜாப். அவங்க 16 crores எடுத்துட்டு வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. டஃபியா இருக்கட்டும், ஜார்டன் காக்ஸா இருக்கட்டும், அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க லிவிங்ஸ்டன் மாதிரியான ஒரு பர்சனை லீவ் பண்ணது அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாவே இன்னும் இருக்காது, முன்னாடி இல்லை அவங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால தான் அவங்க தைரியமா ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி வில் பி மை டாப் 2. அண்ட் வந்து எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னா வந்துட்டு எல்எஸ்ஜி அண்ட் கேகேஆர் நாட் டன் வெல் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எல்எஸ்ஜி நான் அப்புறம் வரேன். கேகேஆருக்கு வந்து என்னன்னா ஒரு நிறைய அமௌண்ட் இருக்கிறப்போ எப்படி சொல்றதுன்னா ஒரு புது பணக்காரனுக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியாதுன்ற மாதிரியான ஒரு 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 இதா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மதீஷா பத்திரானா 18 crores போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து முஸ்டபிசூருக்கு ஒரு 9.2 crores. ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நீங்க முஸ்டபிசூர் பண்ணி இறங்கலாம். பட் மதீஷா பத்திரானா வந்து அவரோட ஃபார்ம் அப்படி இருக்குது. மேபி அவர் பிராவோ கிட்ட போய் திரும்ப அவர் ட்ரெயின் ஆகி வர்றது வேற மாதிரி இருக்கும். பட் இஃப் சப்போஸ் அவர் மறுபடியும் அந்த ஒயிட் போடுறாருன்னா ஒரு ஓவருக்கு 8 to 10 balls போடுறாருன்னா ஆப்வியஸ்லி பவுலர் கேப்டனுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், டீம் மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், அவருக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கும் 18 crores நான் ப்ரூவ் பண்ணணும்ட்டு. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு என்னமோ தோணுச்சு அவங்க ரொம்ப பைஸ் வந்துட்டு பவுலிங் பைஸ்ல எவ்வளவு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. அந்த அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா எல்எஸ்சியில பாத்தீங்கன்னா பவுலிங் யூனிட் ஃபுல்லாமே வந்து நல்ல பேசர்ஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா எல்லாருமே இன்ஜுரி ப்ரோனா இருக்காங்க. போனா வந்தா மழை போனா இது அப்படின்ற மாதிரி மொத்தமா எல்லாருமே போயிடும். வந்தா ஒரு 3 பேர் இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா அவங்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா போன சீசனே அவங்க டாப் ஆனதுக்கான ரீசன் என்னன்னா ஒரு ஓப்பனிங் பவுலர் கூட இல்லை அவங்க கிட்ட ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போடுறதுக்கு ஷர்துல் தாக்கூர் நியூ பால் எடுத்துட்டு வருவாருலாம் யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க இருந்திருக்காங்கன்றப்போ இந்த டைமும் ஒரு பை அவங்களுக்கு as well as இங்கிலீஷ் எடுத்ததுமே வந்துட்டு எனக்கு தேவையில்லாத ஒரு பையா இருந்துச்சு. ஏன்னா அடுத்த சீசனுக்கு நீங்க விளையாட போறீங்கன்றப்போ அதுக்கு எதுக்கு அந்த பை? எப்படினாலும் இப்ப அன்சோல்ட் ஆயிட்டாருன்னா அடுத்த சீசன் அவர் வரப்போறாரு, அவர் அப்போ நீங்க ட்ரை பண்ணலான்ற ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். எக்ஸாக்ட்லி சொல்ல போனா ஆண்ட்ரிக் நார்கியா, அங்க இவர் மோசின் கான் இருக்காரு, அடுத்து வந்து மயங்க் யாதவ் இருக்காரு, எல்லாருமே இன்ஜுரி ப்ரோனா இங்க பேட்டிங்க்கும் நீங்க ஜாஸ் இங்கிலீஷ் அடுத்த சீசனுக்குன்ற மாதிரி எடுக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் விளையாண்ட ஆக்ஷன்ல அவங்க வந்து கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்க. பட் இதுவுமே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்காம எடுத்திருக்காங்கன்னு தோணுது. ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்ப ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இப்ப கேகேஆர்ல ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு கிருபாகரன் சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும் அவங்க. ஆனா அவங்களோடதுல எல்லாருக்குமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணுன்றப்போ அதெல்லாம் பார்க்காம ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்காம ஆன் தி கோர்ஸ் ஆஃப் டோர்னமெண்ட்ல என்ன நடக்கும்லாம் யோசிக்காம எடுத்திருக்காங்கன்னு தோணுது. ஸோ எல்எஸ்ஜி என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு போரான ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சரவணன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன். 2 பேருக்கும் உங்களோட ஒப்பீனியன் அண்ட் உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டெஃபினட்டா அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ.